இல்லை, அதுதானே இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. நீங்கள் அவங்கள ஒரு விக்டிமாக பார்ப்பதோ அதெல்லாம் தாண்டி அந்த பெண் இந்த சமூகத்தை ஒரு குற்றவாளி குண்டில் நிற்க வச்சு கேள்வி எழுப்பியிருக்காங்க. கோபி அவர்கள் அந்த மற்ற நகரவாசி பெண்களை நோக்கி எழுப்பின வினா, அதுக்கு அந்த பெண்கள் கொடுத்த ஒரு மழுப்பலான பதில். நான் அந்த பெண்களை ஒரு குற்றவாளியாக நான் சொல்லலை. இந்த சாதி இந்து பெரும்பான்மை சமூகம் எப்படியா ஒரு குற்றம் புரிகிற சமூகமாக இருக்குது. எனக்கு இன்ஜினியர் மாப்பிள்ள தான் வேணும், இல்லை இன்ஜினியர் படித்த பொண்ணு வேணும், இல்லை இந்த மாதிரி எதிர்பார்க்குறது கூட என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த சாதியிலேருந்து தான் வேணும்னு சொல்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்கள் செக்லிஸ்ட்டில் கேஸ்ட்டுன்ற காலம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே நீங்கள் இது ஒருத்தரை திருமண உறவு அந்த இருந்து ஒதுக்கி வைக்கிறது அது எவ்வளோ ஒரு பிழையான ஒரு விஷயம். பெரியார் தான் இதுக்கு ரொம்ப அழகாக பதில் சொல்கிறார். அவர் மொழியிலேருந்தே சொல்கிறேன், அவர் வாக்கியத்துலேருந்தே சொல்கிறேன். இப்போ புழங்குற சாதிக்குள்ளே பண்ணுற திருமணத்தை சாதி மறுப்பு திருமணம் இல்லைங்கிறேன், புழங்காத சாதிகளோடு பண்ணுற திருமணம் தான் சாதி மறுப்பு திருமணங்கிறேன்னு சொல்கிறார். தோழர் என்னை சாதி மறுப்பு திருமணம்னு ஒருத்தர் கூப்பிட்டு போனார். பையன் நான் சாதி சொல்லலான்னு நினைக்கிறேன். பையன் மறவர், பொண்ணு ஆக முடியாது. இது எப்படி சாதி மறுப்பு திருமணம்னு எனக்கு தெரியும். அந்த முக்குளத்திற்குள்ளேயே ஒரு சாதியில் பண்ணிக்கிறாங்க. இது எப்படி சாதி மறுப்பு திருமணம்? இப்போ வழக்கு விசாரணையின் போது அந்த பெண்ணை நிர்பந்தித்த காவல் உதவி ஆய்வாளர்லாம் குற்றவாளியாக சேர்க்கணும்லாம் ஒரு மனு போட்டிருந்தாங்க. ஆனால் நேற்று வழக்கு போக்க பார்த்தா அது நடக்குமான்னு தெரியல. இன்றைக்கும் இந்த சாதியான கொலைகள் அவ்வப்போது இந்த மாதிரியான தீர்ப்புகள் அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை தருது இந்த சட்டத்தின் மீது. ஆனால் இது ஒரு தாமதமான தீர்ப்பு தான் ஏதோ ஒரு வகையில். 2003 நடந்ததுக்கு 2021 தான் தீர்ப்பு கிடச்சிது. 2021 அப்புறம் ஆனால் 25 உச்சநீதிமன்றம் அதை உறுதி பண்ணியிருக்கு. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் திரு புளியந்தோப்பு மோகன் அவர்கள். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் விஜய் டிவியில் ஒளிபரப்பான நீயா நானா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெண்கள் அவர்களுடைய வாதம் பெரும் வைரலாயிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக அருணா என்கிற பெண்மணி அவர்கள் பேசிய அந்த காணொளி என்பது ரொம்பவே சோசியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு. குறிப்பாக இந்த சாதிய அமைப்பு குறித்து பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறார். முதலில் உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, அதுதானே இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. நீங்கள் அவங்கள ஒரு விக்டிமாக பார்ப்பதோ அதெல்லாம் தாண்டி அந்த பெண் இந்த சமூகத்தை ஒரு குற்றவாளி குண்டில் நிற்க வச்சு கேள்வி எழுப்பியிருக்காங்க. குறிப்பாக அந்த நிகழ்ச்சியில் அவங்க நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல், நான் ஒரு எஸ்சி, உங்களால் திருமணம் பண்ணி வைக்க முடியுமான்னு கேட்டு, அதனால் அவங்க தன்னை ஒரு பலகீனமானவங்களாவோ தன்னை ஒரு கருணை எதிர்பார்க்கக்கூடியவங்களாகவும் சொல்லலை. நீ இப்போ நியாயம் பேசுகிறதுக்கு நீ உன்னை நியாயவாதியாக காட்டிக்கொள்வதற்கு எந்த ஒரு தகுதியும் இல்லாதவங்க. நீங்கள் ஒரு குற்றத்தை கொஞ்சம் கூட எந்த ஒரு தயக்கமுமே இல்லாமல் ஒரு தொடர் குற்றத்தை நம்ம இந்த சமூகத்தில் ஒரு கூட்டு சமூகமாக ஒரு கூட்டாக சேர்ந்துக்கிட்டு அதை நம்ம குற்றம் இழைக்கிறோன்ற எந்த ஒரு அறிவுமே இல்லாமல் அதை நம்ம செஞ்சுட்டு வரோன்றத அந்த வினாவின் மூலம், அந்த வினாவை அந்த பெண்மணி எதிர்கொள்ள வைத்ததன் மூலம் அவங்க அந்த வேலையை அவங்க செஞ்சாங்க. அது இன்னும் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதுக்கடுத்து கோபி அவர்கள் அந்த மற்ற நகரவாசி பெண்களை நோக்கி எழுப்பின வினா, அதுக்கு அந்த பெண்கள் கொடுத்த ஒரு மழுப்பலான பதில். நான் அந்த பெண்களை ஒரு குற்றவாளியாக நான் சொல்லலை. இந்த சாதி இந்து பெரும்பான்மை சமூகம் எப்படியா ஒரு குற்றம் புரிகிற சமூகமாக இருக்குது. நம்ம புதுமை ஃபேஷன், இப்போ அவங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சாதி பார்க்கலன்னுவாங்க. இந்த காலத்தில் யார் சாதி இருக்குதுன்னுவாங்க. ஆனால் தன் மனநிலையில் நான் ஒரு கேஸ்ட்டை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்றதை அவங்க ஒரு கன்ஃபெஷனாக கொடுத்துருக்காங்க. அது ஒரு என்னதான் அங்கே ஒரு 30-40 பெண்கள் தான் இருந்திருந்தாலும் அது இந்த சமூகத்துடைய நிலை எந்த ஒரு நம்ம வெட்கி தலைகுனிய வேண்டிய நிலையில் இருக்குது. நாம் தமிழ்நாடு முற்போக்கான மாநிலம் இவ்வளோலாம் சொல்கிறோம். நகரம் அர்பனைசேஷன் ஆன மாநிலம், 55% அர்பனைசேஷன் ஆனதே நம்ம சாதி நம்ம கடந்து வந்துட்டோன்றதுக்கெல்லாம் குறியீடுலாம் சிலர்லாம் பேசுகிறாங்க. ஆனால் அர்பனைசேஷன் ஆனாலுமே கூட நகரமயமாக்கல் கூட சாதியை அதன் வடிவத்தில் அது வேறொரு வடிவத்தில் வைத்திருக்கிறதை ஒழிய சாதியை இன்னும் அது கைவிட்ட பாடில்லை. சாதி மாறிச்சுன்னுவாங்க. எஸ், மாறிட்டு இருக்கு. முன்ன போல இன்னைக்கு இல்லைனாலும் ஆனால் சாதி சாதியாகத்தான் இயங்குகிறது. அதை அந்த பெண் அந்த அவங்க அந்த நிகழ்ச்சி நிரல்ல நான் அந்த கிராமத்து பெண்கள் வெர்சஸ் நகரத்துக்கு கூட நான் வைக்கல. நான் அந்த குறிப்பிட்ட அவங்கள மட்டும் நான் ஒரு இடத்துல வச்சு மற்ற எல்லாரையும் எதிரணியில தான் வைக்கிறேன். வச்சு அவங்க இந்த சமூகம் எந்த அளவுக்கு பிழையா இருக்கு, அவங்க ஒன்றும் நகரத்தை ஆதரித்து பேசின மாதிரியும் எனக்கு தெரில.
அவங்க வந்து நீங்க எவ்வளவு பிழையா போத் சைடுமே வந்து கிராமத்து பெண்கள் தான், பட் வந்து நகரத்து மாப்பிள்ளை விரும்பக்கூடிய பெண்களா வந்து இந்த வருஷம் பேசியிருக்காங்க. அவங்க வந்து எதுக்காக போனாங்க ஆனா அதை தாண்டி அவங்க எழுப்பின அந்த வினாவின் மூலம் அவங்க ஒட்டுமொத்த நிகழ்ச்சியின் போக்கையும் தமிழ்நாட்டையும் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நோக்கி விவாதிக்கக்கூடிய தளத்துக்கு தள்ளி இருக்கிறாங்க. கிராமத்து இளைஞர்களும் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு துறைகள்ல சாதிச்சு முன்னேறி வர்றாங்க. இன்னும் பலர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா துறைகளுமே விளையாட்டு, சினிமா, அரசியல், இன்னும் பல துறைகளை வந்து சாதிச்சோன்னு இருக்காங்க. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது வந்து ஏன் கிராமத்து இளைஞர்களை வந்து இன்னுமே கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்களை தவிர்க்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்குன்னு நினைக்கிறீங்க? இங்க 2 விஷயங்க. நீங்க மறுபடியும் அந்த அருணா தான் நினைக்கிறாங்க. அந்த அவங்க நம்ம பிரச்சனைன்றது வந்து அந்த அன்மேரேஜபிலிட்டி இருக்குல்ல, திருமணம் செய்து கொள்ளாமை, இந்த அகமண முறை, புறமண முறை, இது ஒரு பெரும் பிரச்சனைங்க. அதை தாண்டி இப்போ நீங்கள் கேட்ட வினா, ஏன் கிராமத்து இளைஞர்களை சூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அந்த சமூகத்து பெண்களை ஏன் சூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா, அவங்களுக்கு சாதி தேவையாக இருக்குது. ஆனால் அந்த சாதி அந்த இளைஞர்கள், குறிப்பாக வந்து அந்த இளைஞர்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் அன்டெமோக்ராட்டிக்காக இருக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து நகர வாழ்க்கை மைக்ரேஷன் வந்து ஒரு வகையில் சாதியை வந்து கேள்வி எழுப்ப வச்சுது. இப்போ நகரம் நோக்கி வந்தவங்க, நகரம் நோக்கி வராமல் அங்கேயே இருந்தவங்க, அந்த கிராமத்திலே இருந்தவங்க, இந்த நகரத்தை நோக்கி வந்து மீண்டும் கிராமத்துக்கு போகிறாங்களே, அவங்க சாதியை எதிர்த்து கேள்வி கேட்பாங்க. இப்போ ஏன் வந்து கிராமத்து இளைஞர்களை சூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா, அவங்க இந்த நகர வாழ்க்கையை அவங்களுக்கு பழகி போச்சு. இங்கே வந்து நான் வந்து நீ இத்தனை மணிக்கு போன்றதை வந்து யாரும் கேள்விக்குள்ளாக்க போகிறதில்ல. இல்லை வந்து இங்கேயும் வந்து ஆணாதிக்கம் இருக்குது தான், இல்லைன்னு நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் நகரத்து இளைஞர்கள்லாம் ஆணாதிக்கமே பார்க்காத ஒரு அக்மார்க் இளைஞர்கள்லாம் சொல்ல முடியாது. அப்படிலாம் கிடையாது. அப்படி சொன்னால் வந்து இங்கே நடக்கிற போராட்டத்தை பற்றி பேச வேண்டியதாகிடும். சரிங்களா? வீடுகளுக்குள்ளே ஆனால் ஏதோ ஒரு வகையில் அவங்க அந்த இளைஞர்களை ஏற்றுக்காமல் இல்லை வேண்டாம் அப்படின்னு புறந்தள்ளுறதுக்கு வெறுமனே கிராம வாழ்க்கை மட்டும் காரணம் இல்லை, அந்த ஆண்களுடைய டெண்டன்சி, அவங்களுடைய பிஹேவியர்லையும் ஆட்டிடியூட்லையும் கூட இவங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு வகையில். குறிப்பாக அந்த பழைய ஃபியூடல் மென்டாலிட்டியோடைய ஒரு பெண்ணை அணுகுவது, தன் தாயை போலவே ஒரு பெண்ணை எதிர்பார்ப்பது. நம்ம அம்மா வீட்டில் எப்படி வந்து நம்மளுக்கு அடிமையாக இருந்து எல்லா வேலைகளையும் செஞ்சு கொடுத்தாங்களோ அதே போலவே ஒரு பெண்ணை இருக்கணும்னு நினைக்கிறது. அந்த மனப்பான்மை வந்து இந்த நகரத்துக்கு வந்த கிராமவாசி பெண்களை வந்து அச்சம் கொலை செய்வதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் குறிப்பிட்டது போல அருணா அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விக்கு எதிர்த்தரப்பில் இருந்த ஒரு பெண் வந்து கொஞ்சம் சைலண்டான வந்து பார்த்தோம். ஆனால் அதன் பிறகு எனக்கு ஓகே தான், பட் நான் வீட்டில் கேட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய மனநிலை என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏதோ ஒரு இடத்துல அவங்க வந்து நம்ம தப்பு தான் செய்கிறோன்றதை உணர்றாங்க. அந்த அம்மா ஒரு நம்பிக்கையை தராங்க. ஆனால் அதே சமயத்தில் அவங்க ஒன்றும் இதெல்லாம் இத்தனை நாள் தெரியாமல் இல்லை. அவங்க வந்து அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு தானே சொல்கிறாங்க. பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. சார், எனக்கு என் நண்பர் வட்டத்திலேயே ஒருத்தவங்க தெரியும். அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான், என்கிட்ட மீன்ஸ் என்கிட்ட கிடையாது, என் ஃப்ரெண்டு வட்டத்தில் நல்ல பொண்ணு தான், ஆனால் என்ன பண்ணுறது, இந்த கம்யூனிட்டியாக இருக்குது, இல்லைன்னா நம்ம பையனை கூட கட்டிக்கலாம். அந்த அன்மேரேஜபிலிட்டி இருக்குல்ல, நீங்கள் வந்து ஒரு டாக்டராக இப்போது சில க்ரைட்டீரியா வைக்கிறாங்க. எனக்கு வந்து டாக்டர் மாப்பிள்ளை தான் வேணும், எனக்கு இன்ஜினியர் மாப்பிள்ளை தான் வேணும், இல்லை இன்ஜினியர் படித்த பொண்ணு வேணும், இல்லை இந்த மாதிரி எதிர்பார்க்குறது கூட என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த சாதியிலேருந்து தான் வேணும்னு சொல்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்கள் செக்லிஸ்ட்டில் கேஸ்ட்டுன்ற காலம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே வந்து நீங்கள் வந்து இது வந்து ஒருத்தரை வந்து திருமண உறவு அந்த இருந்து ஒதுக்கி வைக்கிறது, அது எவ்வளோ ஒரு பிழையான ஒரு விஷயம். இந்த அம்மா இருக்கிறாங்க, அவங்க நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படி வீராவசமாக பேசிட்டு கடைசியில் அந்த பெண் கேட்ட ஒற்றை கேள்வியில் அவங்க சுரத்தை மொத்தம் இறங்கி நான் வீட்டில் கேட்டு சொல்கிறேன்னு தானே சொன்னாங்க. ஏதோ ஒரு அப்போ அந்த இடத்துல சொல்லுது, இந்த சமூகம் எந்த நிலையில் தேங்கி நிற்குது, முன்னோக்கி போயிடுச்சுன்றோம்ல. அது வந்து திருமணங்களை நம்ம பார்த்துட்டு தானே இருக்கும். அது எல்லாம் வந்து மீண்டும் நான் இன்னொரு கேள்விக்கு வரேன். பெரியார் கிட்ட இருந்து நான் பதில் சொல்றேன். எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க, சாதி மறுப்பு திருமணம் என்பது இந்த பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டக்குள்ள நடந்தா கூட சாதி மறுப்புன்னு நினைச்சுறாங்க. பெரியார் தான் இதுக்கு ரொம்ப அழகா பதில் சொல்லுவாரு. அவர் மொழியில இருந்தே சொல்றேன், அவர் வாக்கியத்துல இருந்தே சொல்றேன். இப்போ புழங்குற சாதிக்குள்ள பண்ற திருமணத்தை சாதி மறுப்பு திருமணம் இல்லைங்கிறேன், புழங்காத சாதிகளோடு பண்ற திருமணம் தான் சாதி மறுப்பு திருமணங்கிறேன்னு சொல்றாரு அவர். இது என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ வந்து சும்மா உனக்குள்ளேயே பண்ணிக்கிறது இல்லை,
எம்பிசி பிசி இந்த பிற்படுத்தப்பட்ட பட்டியலுக்குள்ள பண்ணிக்கிறத வந்து அது வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இன்னைக்கு சமூகம் வந்துடுச்சு. நீங்க அங்க ஒன்றும் இங்க ஒன்றும் வந்து இன்னொன்னும் சொல்றேன், ஷெட்யூல் காஸ்ட்டுக்குள்ள ஒரு நான் ஷெட்யூல் காஸ்ட் பொண்ணை திருமணம் பண்ணிக்கிறது கூட ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு ஓகேன்றாங்க. அதை வந்து மனமும் வந்து ஏத்துக்கல. சரிங்களா? காம்ப்ரமைஸ்ல பல வகை இருக்கு. ஃபர்ஸ்ட் காம்ப்ரமைஸ் வந்து அவங்க பண்றது பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டனா ஓகே. அடுத்து வேற வழியே இல்லைன்னா சரி நம்ம பையன் சரி ஷெட்யூல் காஸ்ட் பொண்ணுன்னா கூட எப்படியோ பொண்ணு நம்ம வீட்டுக்கு தானே வந்துடுதுன்றது. ஆனால் நம்ம பொண்ணை வந்து ஒரு ஷெட்யூல் காஸ்ட் பையனுக்கு தரதை வந்து அவங்க விரும்புறதில்ல. இன்னைக்கு சமூகம் அந்த நிலையில தான் இருக்கு. தான் பொண்ணை ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்புலையோ கொடுக்குற பிற்படுத்தப்பட்ட வகுப்புல மற்ற சாதி கொடுக்கறது ஓகே. ஆனால் தான் பெண்ணை வந்து ஒரு அட்டவணை சாதியில் இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு கொடுக்கறதுல வந்து அவங்க உடன்பாடு. அது வந்து பெரும் பிரச்சனையாகுது. அப்படியே கொடுத்தாலும் நான் இங்கே வசிக்கிறேன், இந்த கிராமத்தில் வசிக்கிறேன், என் இமிடியட் சேரி இருக்குல்ல, இமிடியட்டாக ஒரு ஷெட்யூல் காஸ்ட் இருப்பாங்களா, அந்த கிராமத்துக்கு நான் கொடுக்குறதுல இன்னும் பிரச்சனை இருக்கு. ஏதோ நகரத்தில் இருக்கிற ஷெட்யூல் காஸ்ட் பையனா. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல பலது இருக்கு. அவங்க ஷெட்யூல் காஸ்ட்டை டோட்டலாக ஒதுக்கி வச்சிடுறாங்க. அது தனி. திருமண உறவுலேருந்து போலீஸு, படிப்பு, வேலை, சம்பளம்ன்றதெல்லாம் கேட்டாலும் அவர் ஷெட்யூல் காஸ்ட்னா அவ்வளோதான், அங்கேயே பேச்சுவார்த்தை முடிஞ்சிடுது. இதை தான் அன்மேரேஜபிலிட்டின்றாங்க. திருமணமே செய்து கொள்ள முடியாமல் திருமண உறவிலிருந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் ஒதுக்கி வைப்பது. அப்போ அந்த அன்மேரேஜபிலிட்டியை இன்னைக்கு யார் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் மட்டும்தான் ஃபேஸ் பண்ணுறாங்க. இப்போ கோபி அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகள் வந்து நியாயமானது தானே. அந்த அன்மேரேஜபிலிட்டி பற்றி நம்ம பேசுறதே இல்லையா? அதை வந்து இப்போ நீங்கள் சொன்ன வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன்றீங்க. எத்தனை பார்த்துருக்கீங்க? சாதி மறுப்பு சான்றிதழ் வந்து வாங்குறாங்க. அது எத்தனை வாங்கியிருக்காங்கன்னு அரசுக்கிட்ட கேளுங்க. எத்தனை வாங்கியிருக்காங்க? அரசுக்கிட்ட தான் ஆவணம் இருக்கும்ல. ஷெட்யூல் காஸ்ட்டும் நான் ஷெட்யூல் காஸ்ட் பண்ணாதான் சாதி மறுப்பு சான்றிதழ் கிடைக்குது. அந்த மாதிரி திருமணம் எத்தனை தமிழ்நாட்டில் பிரச்சனை இல்லாமல் நடக்குது. இப்போ இந்த 2 சமூகங்கள் திருமணம் செய்தால்தான் அந்த சர்டிஃபிகேட்டை வந்து சார்பதிவாளர்கள் கொடுப்பாங்க. ஆமாம். அதுவும் இல்லாமல் சரி கட்டம் கடைசியாக இந்த சாதி சமூகம் எந்த காம்ப்ரமைஸ்க்கு வரும்னா அந்த பெண் வந்து ஷெட்யூல் காஸ்ட்டாக இருந்தால் ஓகே, பையன் ஷெட்யூல் காஸ்ட்டாக இருக்கக்கூடாது. திருமண உறவில் இப்படியும் இருக்குது. பெண்ணு கூட ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு ஓகேன்ற ஒரு சின்ன காம்ப்ரமைஸ்க்கு வந்துடுறாங்க. ஆனால் பையன் ஒரு பொண்ணை, ஒரு நான் ஷெட்யூல் காஸ்ட் பொண்ணை ஒரு ஷெட்யூல் காஸ்ட் பையனுக்கு கொடுக்குறதுல இன்னைக்கு சமூகத்துக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஏற்பு இருக்கிறதுலாம் இல்லை. ரெண்டு பேருமே 2 பாலினங்களுமே அந்த சிக்கலை அனுபவிக்குது. ஆனால் இப்போ அருணா அவங்களுக்கு கூட இதை ஒத்துப்பாங்க. இப்போ பொண்ணை எடுக்க மாட்டா அதில் ஒரு தயக்கம் இருக்குல்ல, பொண்ணை கூட ஒரு எக்ஸ்ட்ரீமில் சரி ஓகேன்ற மாதிரி ஒரு சின்ன மலுப்பலுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா ஏதோ ஒரு வகை. ஆனால் அந்த பெண்ணை அங்கே போயிட்ட பிறகு என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுவான்றது அது வேற. நீங்கள் பார்த்த சாதி மறுப்பு திருமணங்களை அப்படியே கூட இருக்கலாம். பொண்ணு ஷெட்யூல் காஸ்ட்டாக இருந்திருக்கும், பையன் நான் ஷெட்யூல் காஸ்ட்டாக இருக்கும். நான் ரொம்ப அரிதாக தான் வந்து ஒரு ஷெட்யூல் காஸ்ட் பையன் நான் ஷெட்யூல் காஸ்ட் பொண்ணு பார்க்க முடியுது. அரிதாக தான் ஷெட்யூல் காஸ்ட் பொண்ணு நான் ஷெட்யூல் காஸ்ட் பையனையும் பார்க்க முடியுது. இது வந்து ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனை. அந்த அன்மேரேஜபிலிட்டி இல்லை, கம்யூனிஸ்ட் மேடைகளில், திக மேடைகளில், திவிக மேடைகள்ல எல்லாம் வந்து நடைபெற்ற திருமணங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அதனால நான் சொல்கிறேன். அது நீங்கள் வந்து அவங்ககிட்ட போய் விசாரிங்க, அது என்ன திருமணம், 2 பேரும் என்ன சாதி. நான் கூட ஒரு திருமணம் பார்த்தேன். தோழர் வந்து என்னை சாதி மறுப்பு திருமணம்னு ஒருத்தர் கூப்பிட்டு போனார். பையன் வந்து நான் சாதி சொல்லலான்னு நினைக்கிறேன். பையன் வந்து மறவர், பொண்ணு வந்து ஆக முடியாது. இது எப்படி சாதி மறுப்பு திருமணம்னே எனக்கு தெரியல. அந்த முக்குளத்திற்குள்ளேயே ஒரு சாதியில் பண்ணிக்கிறாங்க. இது எப்படி சாதி மறுப்பு திருமணம்? ஆனால் ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே, சாதி மறுப்பு திருமணம் பற்றின அண்டர்ஸ்டாண்டிங்கே இந்த லெவலில் தான் இருக்குது. புரியுதுங்களா? நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெட்டர்னிட்டிக்கு இந்த சமூகம் இன்னும் பழக்கமே படலையே. ஃப்ரெட்டர்னிட்டி, நம்ம ஃப்ரெட்டர்னிட்டியாவாக இருக்கிறோம். இன்னும் கூட வந்து அங்கே அந்த உடனே அவங்க சொன்ன உடனே அவங்க நல்லா படித்தா, நல்லா வேலைக்கு போயிட்டா, நல்லா சம்பாதிச்சுட்டா நாங்கள் ஒத்துப்போன்றாங்க. யார் நல்லா படிக்கல, யார் நல்லா சம்பாதிக்கல, யார் நல்லா வேலைக்கு போகல? அப்போ உங்கள் ஜாதிக்காரன்னா இதெல்லாம் சொல்ல மாட்டீங்க, மாற்று ஜாதிக்காரன்னா என்னென்னமோ சொல்லிக்கிட்டு வருவீங்க. ஸோ இது வந்து அன்மேரேஜபிலிட்டி இந்த கம்யூனிட்டி தான் ஃபேஸ் பண்ணுது. அதுதான் அந்த அருணா அந்த வினாவின் மூலம் இந்த சமூகம் இன்னும் எந்த நிலையில் தேங்கி இருக்குதுன்றதை வந்து பட்டவர்த்தனமாக உடைச்சிட்டாங்க. இன்னும் கூட அவங்களுடைய அந்த அற குரலை வந்து இந்த சமூகம் ஆதரிக்கிறவங்க கூட முழுசாக புரிஞ்சுக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியல. அந்த பொண்ணு விக்டிமே கிடையாது. அந்த பொண்ணு ரொம்ப தெளிவாக இந்த சமூகம் என்ன கேவலமாக இருக்குன்றதை வந்து
அப்படி எதிர்கொண்டிருக்காங்க, ஒரு போர்க்குரலாக கொடுத்துருக்காங்க. கிராமத்திலிருந்து நகர்ப்புறம் வரக்கூடிய எத்தனையோ சமூகங்களா இருக்கட்டும், குடும்பங்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து அதை கடந்து அவங்க வந்து தங்களுடைய பொருளாதார ரீதியாக ஒரு அடுத்த நிலைக்கு வந்து போறாங்க. எத்தனையோ விஷயங்கள்ல வந்து எத்தனையோ டிபார்ட்மெண்ட்ல அச்சீவ் பண்ணவங்களையும் நம்ம வந்து கண்கூட வந்து பார்க்கிறோம். ஸோ அதெல்லாமே பார்க்கும்போது இந்த வர்க்கம் அப்படிங்கிறத தாண்டி, இந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, இப்போ நீங்க சொல்ற அந்த காலத்தை வந்து ரொம்பவே நோட் பண்றாங்களா? ஆமாம், உண்மைதான். நீங்கள் அதுதான் நான் மீண்டும் மீண்டும் அன்மேரேஜபிலிட்டி அந்த வார்த்தையை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் வந்து எல்லா தகுதிகளையும் என்னால் நியாயப்படுத்த முடியுது. பணம் இருக்கணும்னு சொல்லக்கூடிய தகுதி, நகரத்தில் வாழணும்னு சொல்கிற தகுதி, இந்த ஜாதி வேணான்னு சொல்கிறத என்ன காரணம் கொண்டு என்னால் காரு, வீடு, எல்லாமே எல்லா கிரைட்டீரியாவையும் ஏற்றுக்கிறேன். எல்லாம் செக் பாக்ஸ். வெள்ளையா இருக்கணும்னு சொல்றது கூட ஏத்துக்கிறாங்க. இந்த சாதியில தான் அவர் கருப்பின மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய மோகனா பேசுவது என்ன சொல்றேன். அது அந்த ஒரு பௌதீக ஒவ்வாமையை கூட என்னால புரிஞ்சுக்க முடியுதுன்றேன். சரி, ஓகே, தொலைஞ்சு போகுது, எனக்கு கருப்பா இருந்தவங்களும் பிடிக்காது, அது ஏன்னு தெரியல, சரி ரைட்டு, ஓகேடா, புரிஞ்சுக்கிறேன், ரைட், ஓகே, அந்த அழகியல் சார்ந்து தானே, சரி ஓகே ரைட்டு. இந்த சாதி நான் சொன்னாதானே தெரியும் நான் இந்த சாதின்னு. நான் சொல்லாம என் சாதி என்னன்னு உங்களுக்கு தெரியாது. என் பணம் வந்து நான் சொல்ல நான் சாதி என்னால் ஏமாற்ற முடியாது. இப்போ 2 குழந்தை பிறக்குது, ஒரு ஷெட்யூல் காஸ்டமாக்கு ஒரு நான் ஷெட்யூல் காஸ்டமாக்கு. குழந்தைய மாற்றி வச்சுட்டா அது என்ன தெரியுமா? இது நாளைக்கு கத்தி தூக்குது, அந்த குழந்தைய பார்த்து நீ தாழ்த்தப்பட்ட சாதின்னு சொல்றதுக்கான வாய்ப்பும் இருக்குல்ல. ஸோ எனக்கு இந்த சாதின்ற காலம், எனக்கு இந்த சமூகம் ஏன் இன்னும் பிடிச்சிட்டு இருக்குன்றதுக்கான விடை வந்து இந்த சமூகத்துக்கிட்ட தான் அந்த பெண் கேட்டிருக்கிறாங்க. அதனால தான் இது ஒரு குற்ற சமூகம்னு சொல்கிறேன். இது வந்து ஒரு கிரிமினல் சொசைட்டி. நீங்கள் வந்து இவங்கெல்லாம் கிரிமினல்ஸ். நான் இவ்வளோ தடித்த வார்த்தையை பயன்படுத்துறது கூட உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் ஒரு சமூகத்துக்கு எதிராக நம்ம வந்து இப்படி ஒரு கேவலமான வார்த்தைகளை அவங்கள ஒரு ரொம்ப இல்ட்ரீட் பண்ணுறதுன்றதை வந்து எந்த வகையில் ஏற்றுக்க முடியும்? நம்ம வந்து இன்றைக்கி அதுவும் வந்து அந்த நகரத்து பெண்கள் ஏதோ தங்களை வந்து ஃபேஷன் இஸ் நாட் அபவுட் ஏஜ் ஆர் லைஃப் ஸ்டைல், இட்ஸ் அபவுட் தி மைண்ட் செட். நீங்கள் ரேஷனலாக இருக்கிறீங்களா, இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு நவீன சிந்தனை, நவீனவாதி, நான் ஒரு மாடர்ன் அப்படின்னு சொல்கிறது வெறும் ஏஜ் சம்மந்தப்பட்டதோ இல்லை லைஃப் ஸ்டைல் சம்மந்தப்பட்டதோ இல்லை உங்களுடைய சூழல் சம்மந்தப்பட்டதோ கிடையாது. நீங்கள் எப்படி வாழ்கிறீங்கன்றது சம்மந்தப்பட்டது கிடையாது. நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அழகு சாதனங்கள் பற்றி கிடையாது. உங்கள் மைண்ட் செட் சம்மந்தப்பட்டது. உங்கள் மாடர்னிட்டி, யுவர் மைண்ட் செட் ஸ்பீக்ஸ் யுவர் மாடர்னிட்டி. அதனால அந்த பெண் தான் மாடர்னான பெண், மற்ற அவங்க இருக்கிறவங்க யாருமே இல்லை. ஸோ இந்த செக் பாஸை எதை வச்சு நியாயப்படுத்த முடியும்? நான் இந்த சாதியில் பையன் எடுக்க மாட்டேன், பொண்ணு எடுக்க மாட்டேன்னு சொல்கிறத எதை வைத்து நியாயப்படுத்துவீர்கள்? திருமணம் செய்து கொள்ளக்கூடாத செய்யாத பெண்களின் வயது வந்து 34,000 இருக்குது. 35 வயது கடந்தவர்கள் திருமணம் செய்து கொள்ளாமல் 30% இருக்கிறாங்கன்றாங்க. இன்றைக்கும் திருமண உறவில் ஒரு குடும்ப வாழ்க்கையை தொடங்க முடியாமல் அத்தனை பெண்கள் இருக்கிறாங்க, அத்தனை ஆண்கள் இருக்கிறாங்க. ஆனால் மேட்ரிமோனிலே அவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஆனால் இதில் என்ன உளவியல் சிக்கலாக இருக்க முடியும்? அதுதான் நான் சொல்கிறேன். இது வந்து ஏதோ ஒரு வகையில் அந்த மைண்ட் வந்து அப்படி, இதுதான் அம்பேத்கர் சொல்வார், அது ஒரு கருசுவரில் முள்வேலியில் பிடித்து எறிவதற்கு அது வந்து ஒரு மனநிலைன்னு. உங்கள் மனநிலையை மாற்றிக்கொள்ளாத வரை உங்களுக்கும் இன்பம் கிடையாது. நம்ம ஒரு மனுஷன் சகமாக நினச்சோன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும்ல. நீங்கள் டெமோக்ரஸியாக இருந்தால் லைஃப் எவ்வளோ இன்பமாக இருக்கும். நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, உங்கள் வீட்டில் எல்லா வேலையும் பகிர்ந்துக்கிறீங்க, அவங்களும் எல்லா வேலையும் பகிர்ந்துக்கிறாங்க, அவங்களும் பொருளாதார சுமைகளை பகிர்ந்துக்கிறாங்கன்னா உங்கள் வாழ்க்கை எவ்வளோ இன்பமாக இருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு வகையில் ஆண் ஆதிக்கத்தை என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு விலை நீங்கள் கொடுக்கணும்ல. உங்கள் மனைவிக்கு கொடுக்கணுமா கூடாதா? உங்கள் அம்மாவை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கணும், உங்கள் ஒய்ஃபை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கணும்னா நீங்கள் அதுக்கு ஒரு விலை கொடுக்கணுமா? அப்போ அதே மாதிரி ஒரு சமூகத்தை ஒதுக்கியே வைக்கணும். நான் அதை வந்து எதுக்குள்ளேயே நான் கலந்துக்க வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த சமூகமும் அதுக்கு ஒரு விலையை கொடுக்கணும். உலகம் முழுக்க சமூகங்கள் எதோ சாதனை பண்ணுது. இன்னும் நம்ம வந்து கல்யாணத்தில் தேவையில்லாதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த சமூகம் முற்போக்காக இயங்குவதற்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் வச்சு. கண்ணகி முருகேசன் ஆணவ கொலை வழக்கில் அதில் சம்பந்தப்பட்ட 12 குற்றவாளிகளுக்கும் வந்து உச்சநீதிமன்றம் தண்டனை உறுதி செய்திருக்கிறது. 12 பேருக்கும், போலீசார் உட்பட 12 பேருக்குமே வந்து ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. முதல்ல இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, 2003 நடந்த இதோட ஒரு 2மே சைமல்டேனியஸாக நடந்திருக்கு. 2021 விசாரணை நீதிமன்றமானது அவங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு, அவங்க அண்ணனுக்கு தூக்கு தண்டனையும் மற்றவர்களுக்கு வந்து ஆயுள் சிறை தண்டனையும் கொடுத்தாங்க. உயர்நீதிமன்றம் அந்த தூக்கு தண்டனையை வந்து ஆயுள் தண்டனையாக மாற்றி ஆயுள் தண்டனைன்னு உறுதி செஞ்சது. உச்சநீதிமன்றம் இன்னைக்கு உறுதி செய்ததோடு மட்டுமல்லாமல்
இந்த சாதிய சமூகத்தின் இழிமுகத்தை இது காட்டுகிறது, இழிவை காட்டுகிறது இந்த சம்பவம். இந்த சாதி சமூகம் எத்தகைய இழிவு கொண்டதாக இயங்குகிறது அப்படின்றத வந்து இந்த இந்த சம்பவம் காட்டுதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஸோ இது வந்து ஒரு கண்ணகி அவங்க வந்து ஒரு 12ஆம் வகுப்பு படித்த ஒரு பெண், அதே கிராமத்தை சேர்ந்த ஒரு தொழிற்கல்வி படித்தவர், காதலிக்கிறாங்க. அவங்க அப்பா வந்து ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்கிறாரு. காதலித்து திருமணம் பண்ணிட்டு சென்னை வந்துடுறாங்க. சென்னை வந்தவங்கள திட்டமிட்டு அழைச்சி ஒரு முந்திரி காட்டில் வச்சு விஷத்தை காதில், மூக்கில், வாயில் ஊற்றி துடிக்க கொண்டு இருக்கிறாங்க. கொன்ன வழக்கு கிட்டத்தட்ட 21 வரைக்கும் நடந்தது, 18 வருஷம் நடந்தது. வழக்கறிஞர் போரத்னா தான் அந்த வழக்கை விசாரணை நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக நடத்திட்டு இருந்தார். அதுக்கடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் சுரேஷ் அவர் மேல்முறையீட்டை நடத்தினார். இது எல்லாரோட ஒரு கூட்டு போராட்டம் தான் இந்த வழக்கு, இந்த தீர்ப்பு கிடைச்சதுக்கான காரணம். ஏதோ ஒரு வகையில் இன்னும் கூட வந்து ஆணவ கொலைக்கான இந்த தாமதங்கள்லாம் நம்மளுக்கு சொல்கிறது என்னென்னா, ஆணவ கொலைகளுக்கு தனி சட்டம் வேணும், வன்கொடுமை தடுப்பு சட்டத்தோடு தனி சட்டமும் இருந்தால் தான் இந்த ஆணவ கொலைகளை நாம் வந்து சீரியஸாக அணுக முடியும். ஏன்னா நேற்று ஒரு வழக்கு வந்தது, அது அநேகமாக இன்னும் கொஞ்ச நாள் அது ஒரு பெரிய செய்தியாகும்னு நினைக்கிறேன். உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்தது, பள்ளிக்கரணை ஆணவ கொலை வழக்கு. சிபிஐக்கு வழக்கை மாற்றணும். அந்த வழக்கு விசாரணையில் ஷர்மிளா அவங்க பேர் என்ன, அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டதுக்கு, அந்த இறந்தவரோட மனைவி அவங்க தற்கொலை செய்து கொண்டதுக்கு போலீஸ்காரர்களை வந்து, காவலர்களை வந்து குற்றவாளிகளாக சேர்க்கணும். வழக்கு விசாரணையின் போது அந்த பெண்ணை நிர்பந்தித்த காவல் ஆய்வாளர்லாம் காவல் உதவி ஆய்வாளர்லாம் குற்றவாளியாக சேர்க்கணும்லாம் ஒரு மனு போட்டிருந்தாங்க. ஆனால் நேற்று வழக்கு போக்க பார்த்தா அது நடக்குமான்னு தெரியல உயர்நீதிமன்றத்தில். இன்றைக்கும் வந்து இந்த சாதியான கொலைகள் அவ்வப்போது இந்த மாதிரியான தீர்ப்புகள் வந்து அந்த மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை தருது இந்த சட்டத்தின் மீது. ஆனால் இது ஒரு தாமதமான தீர்ப்பு தான் ஏதோ ஒரு வகையில். 2003 நடந்ததுக்கு 2021 தான் தீர்ப்பு கிடச்சிது. 2021 அப்புறம் ஆனால் 25 உச்சநீதிமன்றம் அதை உறுதி பண்ணியிருக்கு. இந்த தீர்ப்பை நம்மை போன்ற ஜனநாயகவாதிகள் மிக நிச்சயமாக வரவேற்கணும். காலனி என்ற சொல் வந்து நீக்கப்படும் என அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில். இது ஒரு சிறந்த முன்னெடுப்புன்னு கருதுறீங்களா? இல்லை, முன்னெடுப்புலாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து இதில் இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா, ரொம்ப சமீபங்களாக நிறைய தெருக்கள் பேரில் ஆதி திராவிடர்ன்ற பேர் வந்து சேருது. குறிப்பாக ஆதி திராவிடர் மக்கள் வசிக்கிற பகுதி திருவாரூரில் என்னால் இந்த மாதிரியான 2 சம்பவங்கள் சொல்ல முடியும். பட்டுக்கோட்டையில் ஒன்றும், திருவாரூரில் இன்னொரு சிட்டி சைடு. விஜிபி கவுண்டர் பண்ணை காலனின்ற பேரை ஆதி திராவிடர் காலனின்னு மாற்றினாங்க. பட்டுக்கோட்டையில் வந்து மேலத்தெருன்ற பேரை ஆதி திராவிடர் காலனி. இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்குது. சரி, இப்போ அந்த காலனின்ற பேரை மாற்றிடுவாங்க. அப்போ இந்த சாதி பேரோட வைக்கிறது, இதனால் ஒரு பையனுக்கு வேலை போச்சு பட்டுக்கோட்டையில். அந்த அட்ரஸை பார்த்தே நீ எங்கேருந்து வருவ அப்படின்றத முன்முடிவு பண்ணிடுறாங்க இப்போ கார்பரேட்டு அந்த மாதிரியான இடங்கள்ல. ஸோ இதையும் அரசு கவனத்தில் எடுத்துக்கணும். இதுவும் இப்படி ஒன்று நடந்து அட்ரஸில் ஆதி திராவிடர் காலனின்னு இருக்குது. நான் ரெஸ்யூமில் என் அட்ரஸ் இருக்கும். நான் ரெஸ்யூமில் தனியார் கம்பெனியில் நான் என் சாதி சான்றிதழ் தரணும்னு அவசியம் இல்லை. அங்கே ரிசர்வேஷனும் கிடையாது, அதனால் நான் தரணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த அட்ரஸை பார்த்தோன்னே அவன் வந்து அந்த மனு அந்த ரெஸ்யூமை ஒதுக்கி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது கூட இப்படி நடந்திருக்குன்ற இதையும் அரசு கவனத்தில் வச்சுக்கணும். வெறும் காலனின்ற பேரை நீக்கினா மட்டும் போதாது. இந்த மாதிரி பெயர் மாற்றங்களும் ரொம்ப சமீபத்தில் மேலத்தெருன்னு இருந்த தெரு ஆதி திராவிட தெருன்னு மாறுது. இதையும் அரசு கவனத்தில் எடுத்துக்கணும். இன்னொன்று, இந்த மாதிரி காலனின்றதை மாற்றுறது, இந்த சொல்கள்லாம் வந்து மாற்றணுன்றது நெடுநாள் கோரிக்கையாக இருந்தது. அது இப்போ தான் 4 வருஷம் கழித்து மாற்றிருக்கிறாங்க. அதை வரவேற்கும். ஆனால் அதோடு சேர்த்து இந்த விஷயங்களையும் அவங்க பண்ணணும். ஆதிக்கம், தீண்டாமையின் அடையாள சொல்லாக கருதப்படும் இந்த காலனி என்பதை நீக்குகிறோம் அப்படின்னு தான் தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஒரு வரவேற்க தகுந்த விஷயம் தானே? உண்மையில் நானும் வரவேற்கிறேன். ஆனால் வரவேற்பதோடு இப்படி ஒரு கூடுதல் கோரிக்கை இருக்குன்றேன். திருவாரூர் உங்கள் அப்பா பிறந்த மாவட்டத்தில் இப்படியான ஒரு விஷயங்கள் இருக்குது. உங்கள் தலைவர் பிறந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி பிறந்த மாவட்டத்திலே இப்படியான 2-3 சம்பவங்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கு. நான் சென்னையில் வசிக்கக்கூடிய எனக்கு தெரியுது, கோட்டையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியலையா? அதையும் சேர்த்து கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கோங்கன்றோம். அடுத்த முறையும் திமுக ஆட்சி தான் அமையும் என்று பேசியிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். 7வது முறையும் திமுக தான் ஆட்சி அமையும்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்வது வந்து கலா யதார்த்தமா இல்லை அவருடைய தீவிர நம்பிக்கைன்னு எடுத்துக்கலாம்? இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டணி கணக்குகளை பார்க்கும் பொழுது அதுக்கான வாய்ப்பு இருக்குதோன்ற தோற்றம் இருக்குது. நமக்கு விருப்பை தாண்டி ஃபேக்சுவலாக நியூமரிக்கலாக பார்க்கும்போது அதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் இருந்து. ஆனால் இன்னும் ஓராண்டு இருக்குது, 1.5 ஆண்டுகள் இருக்குது. கூட்டணிகள் கணக்கு மாறலாம், காட்சிகள் மாறலாம். இன்னும் ஒரு ஷூட்டிங் மாவட்டம் போயிட்டு ஒருத்தர் ஷூட்டிங் நடத்திட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல.
இதையெல்லாம் பார்த்துட்டு தான் அது கனவா இல்லை நினைவான்றது அப்போ தான் தெரியும். இவரும் உங்கள் கல்வி கருத்து கொண்டு கொஞ்சம் நன்றி சார். நன்றி.